உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழாதீங்க, ஓடிடுங்க வேற எவன் கூடயாவது, டைவர்ஸ் வாங்கிருங்க. இல்லைன்னா ஏன்னா நமக்கு இன்னொருத்த மேல ஆசை வந்தா அவங்க கூட போகணும்னாக்க இந்த ஹஸ்பண்ட்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சில நினைக்கிறாங்க. என்னன்னா 3 பிள்ளைங்களை அதாவது ரீயூனியன் நடத்திருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் சேர்ந்து பேசுறாங்க, ஒரு வீடியோ எடுத்து போறாங்கல்ல, அந்த மாதிரி ரீயூனியன் நடத்திருக்காங்க. அதுல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்த்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, புருஷனை விட்டுட்டு அவங்க கூட கள்ள தொடர்புல வராங்க. அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு 20 வயசு வித்தியாசம். ஏண்டி மூதேவி 20 வயசு வித்தியாசம் தெரிஞ்சது இல்ல, அவனை கட்டி வைக்கும் போது உழுந்தடிச்சு ஓட வேண்டியது. அப்போ ஓடிக்க வேண்டிய நீ கல்யாணம் பண்ணி 3 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் ஓடுவியா? ஹஸ்பண்ட் உள்ள நிறைய சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா 3 புள்ள பெற்றிருக்காங்க. அது மட்டும் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. சரி அது போகட்டும். அவர் எவ்வளவு பாவம். அந்த 3 புள்ள என்ன செஞ்சது, 3 பிள்ளைக்கும் தலைவணியை வச்சு அழுத்தி கொலை பண்ணிட்டு கள்ளக்காதலம் கூட ஓடணும். கடைசியில் கள்ளக்காதலம் என்ன சொல்றான், பிள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு வந்தான் சொன்னா கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லல அப்படின்னு அவன் சொல்றான். எவ்வளவு பெரிய பாவம். 350 கிராம் மூளையும் இந்த 6 அறிவும் எதுவுமே யோசிக்க வைக்க மாட்டேங்குதா? பின்னாடி என்ன நடக்கும், நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போக மாட்டோமா? எவ்வளவு டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் இருக்கு, அதை எப்படியெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அதுக்கு எதுக்கு வராங்க, தின்னுட்டு தூங்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்குலாம் எவ்வளவு பிரில்லியன்ட், எல்லாத்தையும் சந்தேகமா பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா நீங்க ஜெயில தான் போய் கழிக்க முடியும். அந்த 5 நிமிஷம் ஆசை எங்க போய் நீங்க திருப்திப்படுத்திப்பீங்க? முடியாது. அதுக்கு வயசான மாப்பிள்ளை உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க ஊந்தடிச்சு ஓடிக்கலாம். உலகம் எவ்வளவு பெருசு, எப்படி குறைச்சிருக்கலாமே. அதை விட்டு கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்து நம்பிக்கை கொடுத்து 3 பிள்ளை பெற்று அவர் அதுக்காக உடைச்சி நீ விட்டுட்டு ஓடி கள்ளக்காதலம் கூட ஓடி உன் லைஃப் நீ கெடுத்துக்கிட்டு அந்த 3 பிள்ளைங்க என்னடி பாவம் பண்ணுச்சு. அந்த குழந்தை இல்லாம நாங்கெல்லாம் படுற கஷ்டம், அவமானம், அசிங்கம் தெரியுமா? அடுத்தா தூக்கம் வராதனால மிட் நைட்டு 3 மணி ஆகும், 4 மணி ஆகும் தூங்குறதுக்கு. 1000 கேள்வி மண்டக்குள்ள யோசிச்சு தலைவுல முடியலாம் போயிட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்க புருஷன் கூட உங்களுக்கு இருக்க முடியல, கள்ள தொடர்பு நீங்க போனா தயவு செஞ்சு விலகிடுங்க, டைவர்ஸ் வாங்கிடுங்க. நான் ஒரு உயிர் போறதுக்கு ஓடி போறது எவ்வளவு பெஸ்ட். ஏன்னா நான் இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குறேன், அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வெறி ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒருத்தர் புருஷனும் பிள்ளையும் கொலை பண்றது 10 மாசம் 10 இப்போ 30 மாசம் சுமந்து எத்தனை வருஷம் வளர்த்த பிள்ளைகளே கொலை பண்ணிருக்கேன்னா நீ ஒரு தாய்மைக்கே கேடு கட்டவனீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அது ஒரு டாக்குமெண்ட்ரி சேனல்ல போட்டிருந்தாங்க. டெலிகிராம்ல அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். உசுறு அப்படியே ஈரவலையா இருந்து உளுந்த மாதிரி ஆயிட்டு எனக்கு. 3 பிள்ளைய தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள பார்த்தாக்கா விட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க கேட்கலன்னா விட்டுட்டு ஓடி எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல் ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு போங்க, படிங்க, உங்க ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இல்லையா கல்யாணம் பண்ணிக்க பிள்ளை வந்துட்டு எல்லாம் வந்து இன்னொருத்தவங்க கூட உங்களுக்கு மூடு வருது, ஆசை வருது, அடக்க முடியல, விட்டுட்டு ஓடிடுங்க தயவு செஞ்சு. அதுக்குன்னு பிள்ளையெல்லாம் கொலை பண்ணாதீங்கம்மா, கஷ்டமா அது.